ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மிரர்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட், அதாவது எம்ப்ளாயி பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய ஆதார் பேன் போன்ற கேஒய்சி டாக்குமெண்ட்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, லிங்க் பண்ணுறது. ஸோ உங்களுடைய ஆதாரை வந்து எப்படி உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த லிங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் லிங்க் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் டெமோ பார்க்க போகிறோம். டெட்லைன் வந்து பாஸ்ட்டில் கொடுத்து ஒரு ரெண்டு டைம் டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா உங்களுடைய இபிஎஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுல லிமிடேஷன்ஸ் இருக்கும். வித்ட்ரா பண்ண முடியாமல் போகும். ஸோ அதனால் ஆதாரை அந்த கொடுத்துருக்க டெட்லைனுக்குள்ளே லிங்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெமோ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோன்லையோ இல்லை உங்கள் வீட்டில் லேப்டாப் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வேறு யாருக்காவது இந்த டெமோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலன்னா கையோட ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பெற்றுக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். ஸோ ஆதார் அண்ட் பேனை லிங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் வந்து epfindia.gov.in. இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ வெப்சைட் போனோன்னா போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். மேலே இருக்கிற மெனு பார்த்தீங்கன்னா சில மெனு ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறத பார்ப்பீங்க. அதில் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். ஃபார் எம்ப்ளாயீஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ்க்கு நீங்கள் போவீங்க. அதில் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கிறதுல லெஃப்ட் சைடில் சில லிங்க்ஸ் இருக்கிறத பார்ப்பீங்க. அதில் லாஸ்ட்டாக இருக்கிறது 1 எம்ப்ளாயி 1 இபிஎஃப் அக்கௌண்ட். அதை வந்து இப்போ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் ஆகிக்கணும். ஸோ வந்து உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து கேப்ஷா கொடுத்து லாகின் ஆகிக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே இபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லாகினை கொடுத்து கேப்ஷா கொடுத்து சைன்இன் ஆகிக்கோங்க. சைன்இன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் ஃபெசிலிட்டி நீங்கள் இன்னும் அவைல் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை இப்போ ஃபைல் பண்ணால் ஃபைல்னாவும் கொடுக்கலாம், இல்லைனா லேட்டர்னு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இருக்கிற லிங்க்கில் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் கேஒய்சி அப்படின்னு இருக்கிற சப் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் கேஒய்சி டாக்குமெண்ட் டு ஆட். எந்த டாக்குமெண்ட் ஆட் பண்ணுமோ அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஆதார் அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆட் பண்ணிடுங்க. ஆதாரோட நம்பர் இங்கே கொடுத்துட்டு ஐ ஹியர் பை கன்சென்ட் கொடுக்குற ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, குட்டி பாக்ஸ், அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் வந்து ஆட் ஆகிடும். இப்போ எங்களுடைய கேஸில் வந்து ஆதார் ஆல்ரெடி நாங்கள் சீட் பண்ணியிருக்கனால ஆல்ரெடி சீடர்னு வருது. ஸோ உங்கள் கேஸில் நீங்கள் சப்போஸ் நான் ஆட் பண்ணலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆதார் மட்டும் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணிக்கலாம், பேன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன கேஒய்சி டாக்குமெண்ட் இப்போ ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேன் அப்படின்னா பேனில் உங்களுடைய நம்பர் நேம் எப்படி இருக்கோ அப்புறம் பேன் நம்பர். அதே மாதிரி பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட்டில் பெயர் எப்படி இருக்கோ பாஸ்போர்ட் நம்பர், அப்புறம் பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி டேட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகிடும். ஸோ உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து கேஒய்சி டாக்குமெண்ட்ஸான ஆதார், பேன், பாஸ்போர்ட், அப்படி இல்லைனா பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாமே வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் டெமோ இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், கையோட ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.